மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் பிரியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிற பிறகு அவரால் சும்மா இருக்க முடியல. அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் பெரிய மன அழுத்தத்தில் இருக்கார். தனக்கு அந்த பதவி பறிச்சதுன்றது அவர் ரொம்ப ஒரு கோபத்தில் இருக்கார். எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருந்தார். கொங்கு நாட்டில் நம்ம ஒருத்தர் தான் லீடர், வேற ஒருத்தர் லீடர் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருந்தார். ஸோ அண்ணாமலையை தூக்கிட்டார். அதிமுக கூட்டணி பிரியறதுக்கு 24 லட்சத்துக்கு முன்னாடி பிரியறதுக்கு காரணம் அண்ணாமலையாக இருந்தார். நீங்கள் பதவிக்கு வந்தபோது உங்கள் சொத்து எவ்வளோ, இப்போ உங்கள் சொத்து எவ்வளோ? இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய நெருடலாக போயிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் தாவேக்காவை கூப்பிட்றாரு, வாங்க வாங்கன்ட்டு. எப்படிங்க தாவேக்கா வரும்? அவன் தான் உங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அதிமுக எப்படி டீல் பண்ணிது இப்போ தேமுதிகவை? கிட்டத்தட்ட விஜய்க்கும் அதே நிலைமை வரும். பிஜேபி கூட்டணி கூட்டு வரணுன்றதுக்காக தான் இவர் அங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. அவருக்கு ஏற்கனவே பல அட்வைசர்ஸ் இருக்காங்க. எத்தனை அட்வைசர் தான் வச்சுக்கிறது? அவர் திசைக்கு ஒரு அட்வைசர் வச்சிருக்காரு. ஆதவர்ஜுனா கிழக்குன்னா புசி மேற்கில் இருக்காரு. முருகன் மாநாடு எந்த அளவுக்கு பாஜகவிற்கு கை கொடுக்கும்? பாஜகவுடைய பாலிசி என்னன்னா, எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கடவுள் பிரசித்தி பெற்றிருக்காரோ அவங்கள கையில் எடுப்பாங்க. நீங்க ஜாதியை பயன்படுத்தி ஓட்டு வாங்கலாம், ஆனா மற்றவங்க ஜாதியை பயன்படுத்தி ஓட்டு வாங்கக்கூடாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் நிலைமைக்கு மகிழ்ச்சிங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணியை ஃபார்ம் பண்றதுல மும்முரமாக இருக்கிறது பாஜக. அதை பத்தி பேசலான்னு நம்ம வந்தா இடையில ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட். ஆக்சுவலி அது டிஆர் பாலு அவர்களுக்கு நான் போய் எதிர்த்து கேள்வி கேட்க போறேன் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா இந்த செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, என்ன கேட்டா நான் 2026ல பாஜக தான் ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லுவேன். அதுதான் என்னுடைய விருப்பம், என்னோட கருத்து அதுதான். ஆனா நான் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவேன் அப்படின்றாரு. இவர் இவர் ஏன் மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு வராரு? பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கும் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் பிரஸ் மீட் கொடுப்பாரு. தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இல்ல இவங்களாகட்டும், அவங்களாம் அமைதியா தான் இருப்பாங்க. அவங்க பகுதியில அவங்க எப்பயாவது கொடுப்பது உண்டு. ஆனா அண்ணாமலை அவர்கள் நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு. அவரு செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு முக்கியத்துவம், அவருக்கு ஒரு இடம் கிடைப்பதற்குள்ள மீண்டும் இவர் பிரேக்கிங்கா கொடுப்பது எப்படி பார்க்கறது? இல்ல, அவர் ஏற்கனவே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல அந்த தீர்ப்பு அன்னைக்கு மறுநாள் ஒரு இந்த வீடியோ சிடிஆர் கால் ரிஜிஸ்டர்லாம் வச்சுட்டு அவன் இவன் கூட பேசினா, இவர் அவர் கூட பேசினாரு, ஏதோ விஷயத்தை சொல்லிட்டு 24ஆம் தேதி சம்பவம் நடந்தது. 24ஆம் தேதி அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அதை பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட பழைய பிஆர்ஓ மாநகராட்சி வழக்கு 50 லட்சம் ரூபாய் கேட்டு போட்டிருக்காரு. அதையும் இன்னைக்கு பெட்டியில் அவர் சொல்றாரு. பெட்டி அதை அவர் சந்திக்கிறார் வச்சுக்கோங்க. அதோட ஒட்டி தான் டிஆர் பாலு விஷயத்தை அவர் சொல்றாரு. அவரை நான் குறுக்கு விசாரணை பண்ண போறேன், அவர் சொத்து எப்படி வந்ததெல்லாம் கேட்குறாரு. ஓகே, அதெல்லாம் அவர் கேட்டு போட்டோம். அது டிஆர் பாலுக்கும் அவருக்கு உள்ள விஷயம். ஆனால் இந்த விஷயம் இருக்குல்ல, அண்ணாமலை தலைவர் பதவியிலேருந்து நீக்கிற பிறகு அவரால் சும்மா இருக்க முடியலங்க. அவருக்கு ஒரு பெரிய மன அழுத்தம் வந்திருக்கு. ஆக்சுவலாக அவர் ஒரு எடப்பாடி அவர்கள் சொல்லி அவரை நீக்கிட்டாங்க. ஆக்சுவலாக ஏதோ ஏன்னா இவர் தலைமை சொல்ல கேட்டுட்டு எடப்பாடி கூட்டணியில் இருந்தாலும் அந்த ஏற்றுந்து போக ரெடியாக இருக்கார். அந்த கடைசியாக ஃபைனலாக போய் அவர் பார்த்துட்டு, நீங்கள் எடப்பாடியோட தலைமையிலே கூட்டணி வச்சுக்கோங்க, நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி கேட்டு செயல்படுறேன், நான் நீங்கள் சொல்கிற உங்கள் வழிகாட்டுதலே போகிறேன், நான் கூட்டணி மற்ற கட்சிகளை விமர்சித்து எதுவும் பேச மாட்டேன்னா சொல்லிட்டுலாம் வந்தவர். சாஃப்ட் கார்னரே எடுத்தார் எடப்பாடி அண்ணன் அப்படின்னு பிரஸ் மீட்லாம் கூட அப்படிதான் எடுத்தாரு. எடுத்துமே இவர் தூக்கிட்டாங்க. எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருந்தார். கொங்கு நாட்டில் நம்ம ஒருத்தர் தான் லீடர், வேற ஒருத்தர் லீடர் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருந்தார். ஸோ அண்ணாமலையை தூக்கிட்டார். தூக்கிட்ட உடனே அண்ணாமலைக்கு சவுத் ஜோனில் பாஜக கோஆர்டினேட்டராக ஒரு இது கொடுக்கறதா ஒரு பேச்சு இருந்தது. அமித்ஷா 13/4 அன்னைக்கு வந்தபோது 13/4 அன்னைக்கு அது கொடுக்குறாருன்னு தெரிஞ்ச உடனே, சவுத் ஜோன் கோஆர்டினேட்டர்னு தெரிஞ்ச உடனே எடப்பாடி என்ன சொன்னார், தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் அவர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே லேட்டாக கலந்துட்டார் எடப்பாடி. சாயந்தரம் 5 மணிக்கு தான் கலந்துட்டார். காத்தால 11 மணிக்கு பதிலாக சாயந்தரம் 5 மணி தான் கலந்துட்டார். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது எடப்பாடி ரொம்ப தெளிவாக அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. பாஜகவும்
சரி அவர் வந்து இடைப்பட்ட காலத்துல எண் மக்கள் யாத்திரை நடத்தியிருக்காரு, அது இது கட்சியை வளர்த்தாரு, 11% ஓட்டு வாங்கினாரு, ஒரு பாஜக பேசுபொருளாக்கிட்டாரு. இந்த 24 பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு கூட்டணி வச்சு ஒரு 18% ஓட்டை வாங்கிட்டார் கூட்டணியில அப்படின்னு. சரி அவருக்கு வந்து ஒரு சரி இவரை வந்து இன்னும் கன்டினியூ பண்ணா பெட்டர் அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல அதிமுக கிட்ட ஒரு 20% ஓட்டு இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 18% ஓட்டு இருக்கு, நம்ம கூட்டணி கட்சிகிட்ட 2 பேரும் ஒன்று சேர்ந்தா ஒரு 38% ஓட்டுன்னா இன்னும் கொஞ்சம் சில கட்சிகளை சேர்த்தா கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணத்துல பாஜக வந்து அதிமுக கூட்டணியெல்லாம் சேர்த்திருக்கு. ஆனால் அந்த அதிமுக கூட்டணி இருக்கும் பொழுது அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னா, அண்ணாமலை வந்து ஏற்கனவே கூட்டணி அதிமுக கூட்டணி பிரியறதுக்கு 24 லட்சத்துக்கு முன்னாடி பிரியறதுக்கு காரணம் அண்ணாமலையா இருந்தார். அண்ணாமலை வந்து ஜெயலலிதா பத்தி பேசினாரு, எம்ஜிஆரை பத்தி பேசினாரு. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நாங்க பிரிஞ்சு வரோன்ட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து என்ன பண்ணாரு, அப்பவும் வந்து இவங்கள பத்தி பேசுறத விடல. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து எங்க அம்மா வந்து ஜெயலலிதாவுக்கு கொஞ்சமும் இது குறைஞ்சவங்க கிடையாது. அவங்க வந்து ஆமா உயர்ந்தவங்க. அந்த மாதிரிலாம் பேசினாரு. அது தேவையில்லாத ஒரு பேச்சு ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் வந்து பேசியிருந்தார். அப்படிலாம் பேசும்போது இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து இவங்க வந்து ஒரேடியா சரி கட் பண்ணி விடுறது பெட்டர்னு அந்த கூட்டணிக்கு முதல் கண்டிஷனே அண்ணாமலையை கழட்டி விடுறது தான் ஆக்சுவலா. அதனால அவரை கழட்டி விட்டு நயனார் நாகேந்திரன் போட்டாங்க வச்சுக்கோங்க. அது வந்து இவருக்கு வந்து பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அது வெளியில காமிக்க மாட்டேங்கிறாரே தவிர அவருக்கு பெரிய மன அழுத்தம். அது அவர் என்ன பண்ணாரு, இந்த இடைப்பட்ட காலத்துல அவருக்குன்னு ஒரு செட்டை உருவாக்கி வச்சுட்டாரு. அவருக்குன்னு தமிழ்நாடு பாஜக ஒரு செட்டு, ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டாரு. அது வந்து ஒரு ஊருக்கு 10 பேர் உருவாக்கி இருக்காரு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் இன்னைக்கு அமித்ஷா பேசும்போது ஒவ்வொரு அண்ணாமலை பேரை சொல்லும்போது கத்தினாங்க பார்த்தீங்களா? அது வந்து இவங்க ஏற்பாடு தான். இவரெல்லாம் இவங்க ஆட்கள் ஏற்பாடு தான் அதெல்லாம். இந்த வார் ரூம் இன்னும் இருக்கு. அண்ணாமலையோட வார் ரூம் இன்னும் தொடர்ந்து செயல்படுது. அது எப்படி செயல்படுது, அதுக்கு யார் பணம் கொடுக்குறாங்கலாம் தான் கேட்குறாங்க நிறைய பேர். இவருக்கே யார் பணம் கொடுக்குறாங்க, என் வீட்டுக்கே 3 லட்சம் பேர், என் 3 லட்சம் ரூபாய் என் ஃப்ரெண்டு தான் கொடுக்குறான்றார். இதெல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினாருன்னா ஃப்ரெண்டு உனக்கு ஏன் கொடுக்குறாரு? அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. அவருக்கு என்ன ஆதாயம் உங்களால்? அவருக்கு இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒரு கன்செஷன் பண்ணி தரீங்களா, சலுகைகள்லாம் கொடுக்குறீங்களா, இல்லை ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் வாங்கி தரீங்களா, ஏதாவது ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லை, மிரட்டி வாங்குறீங்களா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு சொல்லி பேரை சொல்லி, ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லை. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு 3 லட்சம் வாடகைக்கு தராருன்னா எதுக்குங்க தரணும் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு? நீங்கள் பதவிக்கு வந்தபோது உங்கள் சொத்து எவ்வளோ, இப்போ உங்கள் சொத்து எவ்வளோ அப்படின்லாம் சில பேர் அவரை பார்த்து கேட்குறாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா, அது ஒரு பக்கம் அவர் சம்பாதிக்கிறாரு, கேள்வி கேட்குறாங்க, அது அவர் எப்படி சமாளிக்கிறாரோ அது வேறு விஷயம். இந்த காயத்ரி ராம் போன்றவரெல்லாம் அதுதானே கேட்குறாங்க, அவங்க சொத்து என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் பெரிய மன அழுத்தத்தில் இருக்கார். தனக்கு வந்து அந்த பதவி பறிச்சதுன்றது வந்து அவர் ரொம்ப ஒரு கோபத்தில் இருக்கார். ஸோ அதனால் எப்படியாவது வந்து மீண்டும் பதவியை பிடிக்கணுன்றதில்ல, தமிழ்நாடு பதவியை பிடிக்கணுன்றதில்ல, மீண்டும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ் நம்ம பண்ணி அதிமுக திமுகவுக்கு எதிராக நம்ம பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவார். இந்த வர எலெக்ஷன்ஸ் வரையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தனி கட்சியை கூட ஆரம்பிப்பார். அவர் சொல்ல முடியாது. ஏற்கனவே அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போறாரு அப்படின்லாம் ஏன்னா ஒரு பார்ட்டி ஒரு முடிவு எடுத்திருக்குங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சு அதுவே அந்த கூட்டணியே ஒழுங்கா போகும். என்ன கேட்டா நான் 26ல பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா தலைமைக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்றாரு. உங்க தலைமை ஒரு முடிவு எடுத்த பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கு அங்க இடமே இல்லைங்க. நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எதுக்கு சொல்றீங்க? தலைமை ஒரு முடிவு எடுத்துருக்குங்க. நாங்க எங்க அதிமுக தலைமையில கூட்டணி அமைச்சிருக்கோங்க. அதிமுக தலைமையில எங்க ஆட்சி அமைப்போங்கன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு கூட சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா பாஜக தலைமையில தான் ஆட்சி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாஜக ஆட்சி தான் வரணும்னு சொன்னீங்கன்னா அது எல்லா கட்சிக்காரனும் அப்படிதான் சொல்லுவான். பட் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பார்ட்டி வந்து ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இங்க கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயே பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா. அதுவே அதிமுக இரிட்டேட் ஆயிருக்காங்க ரொம்ப. அப்படி இருக்கும்போது நீங்க நடுவில் போந்து இந்த மாதிரி ஒரு இது விட்டீங்கன்னா, இடையில வந்து இந்த மாதிரியான விஷயங்களை விட்டீங்கன்னா அதிமுக பார்த்துட்டு இருப்பாங்களா? என்ன அப்ப இந்த மாதிரி இவரை வச்சுட்டு எப்படி நீங்க வந்து கூட்டணி கூட்டங்கள்லாம் நடத்துவீங்க? இவரை வச்சு எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? அவர் அதிமுக எப்படி ஓட்டு கேட்பாரு? இல்ல நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைவர் ஆயிடக்கூடாது, அவரை செலக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு மறைமுகமா நிறைய வேலை பார்த்தார் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு விமர்சனங்கள் உண்டு. நிறைய உண்டுங்க, நிறைய பண்ணிருக்காருங்க, ட்ரை பண்ணி பார்த்தாரு. இப்போ அவரை செயல்பட விடாம, அவர் லைம் லைட்டுக்கு வர விடாம இருக்கிறதுக்கான காரியங்கள்ல ஈடுபடுவதாக முன்னெடுத்திருக்காரா அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறத? இல்ல அவர் வந்து நயினார் நாகேந்திரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே வேற. அவர் கொஞ்சம் சாதுவா மெதுவா தான் செயல்படுறாரு. இவர் வந்து தடாலடியா செயல்படுறாரு. எங்க மைக்கு இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு உடனே நின்று வச்சுக்கோங்க, பேசுறாரு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் வந்து ஏதோ பரபரப்பா இவர் ஏதோ பண்ணி ஏதோ பண்றார். சரி, ஏதோ ஒரு அரசியல்வாதி மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆக்டிவா செயல்படுறாருன்ற ஒரு பேரை வாங்கணுன்றதுக்கு அப்படி பண்றாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ஆனால் அதுக்குன்னு வந்து கட்சி வந்து ஒரு முடிவு எடுத்த பிறகு பாஜக ஆட்சி தான் வரணும் அப்படின்னா பாஜக ஆட்சி வரணும்னு எல்லா பாஜகக்காரனும் சொல்ல தான் செய்வான். அதை நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க. இங்கே வந்து அமித்ஷாவே என்ன சொல்கிறாரு, கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அதிமுகவோட எல்லாம் ஒழுங்காக இணைந்து வேலை செய்யுங்க அப்படின்னு தானே சொல்கிறாரு அவரு. இப்போ நீங்கள் வந்து பாஜக ஆட்சி தான் வரணும்னு இடைச்செருகள் மாதிரி நடுவில் ஒன்று சொல்லிட்டு போனீங்கன்னா அப்போ அப்போ நீங்கள் அந்த கூட்டணியோட இன்ட்ரெஸ்ட்காக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா? நீங்க இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுக்கே வந்து அதிமுக பலமுறை கேள்வி கேட்டாச்சு. இப்ப வரைக்கும் பதில் கிடையாது அதிமுக. இப்ப 2வது தடவையும் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. 2026 முறை தான் சொல்றேன், தொடர்ந்து மௌனமா மதுரையில சொல்லிட்டு போயிட்டாரு. 2026 பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி மலரும் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ வந்து அதிமுக தலைமை தாங்கிற கட்சி என்ன பண்ணும்? அப்போ அது மட்டும் இல்ல, முதல் தடவை அவர் பேசின போதே அவர் என்ன சொன்னாரு, கூட்டணி இடங்கள் பங்கீடு குறித்தும் அப்புறம் போர்ட்ஃபோலியோ எப்படி பங்கு போட்டுக் கொள்ளுது என்பதை பற்றியும் தேர்தல் முடிந்த பிறகு அதை பற்றி பேசுவோம். அதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசுவோம் நாங்கள். அதாவது இலாக்காக்களை பங்கு போட்டுக்கிறத பற்றி பேசுவோம் அப்படின்ற அளவுக்கு அமித்ஷா பேசிட்டு போயிட்டாருங்க. ஏற்கனவே 13 நாள்லேயே பேசிட்டு போயிட்டார். எடப்பாடி அதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து இல்லைன்னு சொல்கிறாரு, கூட்டணி வச்சிருக்காரே தவிர இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய நெருடலாக போயிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலாக. அது வந்து எந்த கட்டத்தில் போய் முடியும்? ஏன்னா ஏற்கனவே 2 மனத்தோட தான் இருக்காரு எடப்பாடி. இதை விட்டா நேரம் தாவேக்காக்கு போயிடலாமான்னு ஒரு யோசனையில் இருக்காரு. நேரத்துல மீண்டும் அண்ணாமலை அவர்கள் வேற இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாருன்னா அவர் வந்து எண்ணெயும் தண்ணியுமா தான் அந்த கூட்டணி இருக்கு. இப்போ ஜெல்லாக மாட்டேங்குது. அவங்க எந்த காரணத்தினால கூட்டணி 10 மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்களோ அந்த பர்பஸே அடிபட்டு போச்சு ஆக்சுவலா. ஜெல்லாகாத இருக்கு. இவங்க வேற கூட்டணி ஆட்சி அது இதுன்னு நடுவில் குட்டையை குழப்பினாங்களா, அதனால அதிமுக காரங்க ரொம்ப கோபமா இருக்காங்க. நடுவில் அண்ணாமலை வேற பாஜக ஆட்சின்னு சொன்னாருன்னா இன்னும் குட்டையை குழப்புற மாதிரி ஆயிடும் ஆக்சுவலா. ஏற்கனவே திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க பல்வேறு முரண்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, தொகுதி பங்கீடுல எல்லா கூட்டணி கட்சியினருமே பேசுறாங்க. கூட்டணி கட்சியினரால தான் இந்த வெற்றியே சாத்தியம். அதனால நீங்க எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சீட்டு எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய நிர்பந்தம் தான் திமுகவுக்கு. இருந்தாலும் கூட்டணியை கட்டுக்கோப்பா அப்படி கொண்டு போறாங்க. எல்முருகன் சொன்னாரு, அதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது நம்ம மதிமுக தரப்புல இருந்து யாராவது வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். மதிமுக மறுத்துட்டாங்க, மறுத்திருக்காங்க. பட் துரை வைக்கோ மறுத்துட்டார். மறுபடியும் அதே ஸ்டாண்ட்ல தானே பாஜகவினர் இருக்காங்க. இல்ல அவங்க சொன்னது வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற ஏதோ ஒரு கட்சியை சொன்னாங்களே தவிர மதிமுகன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் ஆக்சுவலா. அது சொல்ல முடியாது. கொங்கு நாடு மக்கள் கட்சியா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, யாருக்கு தெரியும். ஈஸ்வரன் கூட போகலாம், அந்த கூட்டணிக்கு போகலாம். அதுவும் ஒரு கட்சி தான். இந்த திமுக கூட்டணியில் ஒரு கட்சியா தானே இருக்கு, அது கூட போகலாம், சொல்ல முடியாது. ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னன்னா வந்து திமுக கூட்டணியில இடங்கள் கேட்டு இந்த கட்சிகள்லாம் வந்து கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அவங்க ஒரு விஷயத்துல ஒற்றுமையா இருக்காங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி இந்தியா கூட்டணி, இந்திய அளவில் இந்தியா கூட்டணி, தமிழ்நாடு அளவில் திமுக தலைமையிலான கூட்டணி கடந்த 3 எலெக்ஷன்ஸாக வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷனும் வந்து எதிர்க்க வந்து அவங்களுக்கு சரியான கூட்டணி, உங்களுக்கு போட்டியாக சரியான கூட்டணி அமையல. அப்புறம் 2வது ஸ்டாலினோட இமேஜும் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் உயர்ந்திருக்கு. ஆனால் கட்சியை பற்றி ஆட்சியை பற்றி விமர்சனங்கள் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின்ற தலைவருக்கு ஈக்குவலாக எதிர்க்க ஒரு தலைவர் இல்லை. ஒரு முதல்வர் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சொல்ற அளவுக்கு தான் இங்கே இருக்கு. அடுத்தது எதிர்க்க யாரும் இல்லைன்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கு. இல்ல எடப்பாடி அவர்களை தலைவரா முன்னிறுத்த இவங்க தயாரா இல்லாத போல ஒரு பாஜக வந்து தலைவர்னு அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்றாங்க. பட் எடப்பாடி இன்னும் தன்னை தலைவரா உருவாக்கி கொள்ளல. ஒரு தலைவர் எப்படி உருவாவார்னா அவரை வந்து முதல்வர் கேண்டிடேட்டா நிக்க வச்சு அவர் ஒரு எலெக்ஷன்ல வின் பண்ணானா அது வந்து அவர் தலைவரா மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது அவருக்கு நடக்கல. அவர் வந்து எந்த எலெக்ஷன்லயும் அவர் முன்னிறுத்தி ஒரு எலெக்ஷன் நின்னாங்க, தோத்துட்டாங்க ஆக்சுவலா. ஆனா ஸ்டாலின் அப்படி இல்லை. 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன் சந்திச்சு அவர் வெற்றிகரமாக வந்திருக்கார் மேலே. அதனால் மக்கள் அவரை ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. அவருக்கு எதிரான ஒரு லீடர் அந்த ஸ்டேச்சரில் ஒரு லீடர் அங்கே இல்லை. அது ஒரு அட்வான்டேஜாக அவருக்கு இருக்குது. அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். அதாவது வந்து திமுகவை வந்து பல நல்வாழ்வு திட்டங்கள் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு இதை வந்து முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்லாம் தெரியும். ஆனால் அதே சமயம் எல்லா கட்சிகளும் தங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும்னு கேட்கறதும் வந்து இயல்பான ஒரு விஷயம், நியாயமான ஒரு விஷயம். ஆனால் அதை எப்படி அவர் சமாளிக்க போறாரு? இப்போ சிபிஎம் கேட்கறாங்க, இவ்வளவு கேட்கறாங்க, 6 இடங்கள் கொடுத்தீங்க, 2 இடத்துல வின் பண்ணீங்க. 6 இடம் கொடுத்தது 2 இடத்துல வின் பண்ணீங்க. அப்போ உங்களோட செல்வாக்கு என்ன? உங்களுக்கு 6 கொடுத்து அவங்களுக்கு 6 கொடுத்து கிட்டத்தட்ட 4 8 இடம் போச்சு இல்லை அதில் சிபிஐக்கும் சிபிஎம்க்கும். ஸோ விடுதலை சிறுத்தையில 6 கொடுத்து 4 வின் பண்ணாங்க, 2 தான் தோத்தாங்க. நீங்க 4 தோத்தீங்க, 2 தான் வின் பண்ணீங்க. அது கேட்டால் நீங்கள் அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவீங்க. இத்தனைக்கும் உங்களுக்கு நிதி வேற கொடுத்தாங்க திமுகலேருந்து. நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலினை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி கட்சிகளை அவரே சொல்கிறார், சண்முகமே அவர் கூட்டணி கட்சிகளை நல்லா அரவணைச்சிட்டு போகிறாங்க, அது எங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதையும் அவரே தான் சொல்கிறார். நடுவில் திடீர்னு என்ன சொல்கிறாரு வந்து
வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாத இருக்காங்க. ஆமா 99% வாக்குறுதி 98% வாக்குறுதி நிறைவேற்றலையே, அது கணக்கு சரியில்லை, அவங்க சொல்ற கணக்கு சரியில்லை, அதாவது நிறைவேற்றின வாக்குறுதிகள் எண்ணிக்கையோட கணக்கு சரியில்லைன்னு ஏதோ சொல்றாரு. அது திடீர்னு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இடம் நிறைய கேட்பீங்கன்றது வேற விஷயம். அது நீங்க எந்த தொகுதி கேட்குறீங்களோ அவங்க கொடுக்குறாங்களா மாட்டாங்களான்றது தேர்தல் நேரத்தில் முடிவாகும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, போன எலெக்ஷன்ஸ் இல்லாமல் இந்த எலெக்ஷன்ஸில் இவங்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால இங்கே ஏதாவது ரொம்ப இங்கே பிரச்சனை வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு திமுக அணியில். அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு வேறு வழியே இல்லை, நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும், டக்குன்னு தாவேக்காக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவங்க வந்து இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகமான இடங்கள் அது இதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. மதிமுகலாம் போகாது ஆக்சுவலாக. மதிமுகவுக்குலாம் வந்து மதிமுக போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகே. இல்ல இப்போ திமுக கூட்டணி போனா விஜய் அவர்கள் கிட்ட வேணா போகலாம் அப்படின்றது அந்த கூட்டணி கட்சிகள் ஏதாவது அபிப்பிராய பேதங்கள் வந்தால் எப்படி இப்போ பாமக திமுக தவிர தேமுதிகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இருக்கக்கூடிய யாருமே இது வரைக்கும் விஜய் அவர்களை கடுமையா விமர்சிக்கல அப்படிங்கறதும் ஒரு விஷயம் திமுக இருக்கு. பாஜக தவிரங்க மத்த எல்லா கட்சிக்கும் தாவேக்கா ஒரு வாய்ப்பா இருக்கு. திமுக பாஜக எல்லாருமே அந்த சாஃப்ட் கார்னர் அதிமுகவுக்கு கூட அது வாய்ப்பா இருக்கு. சரி ஓகே. பாஜகல இருந்து விலகி வந்தா வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ வரைக்கும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா என்டிஏ கூட்டணியே வந்து ஒரு தமிழ்நாட்டுல பலம் இழந்துட்டு வருதா? ஏன்னா ஆல்ரெடி கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் விலகிட்டாங்க. தேமுதிக, பாமக இவங்க எல்லாருமே விலகிட்டாங்க. அப்படிங்கும்போது கூட்டணி அமைப்புதல திணறாரா அமித்ஷா அவர்கள்? ஏன்னா வந்து இந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, எந்த ஷாவாலையும் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனா நான் வந்து இத்தனை ஆண்டு காலத்துல மக்களோட மனநிலையை அறிஞ்சவன் அப்படின்னு மதுரையில பேசிட்டு போனாரு. ஆனா அந்த கூட்டணி அமைக்கிற விஷயத்துல தமிழ்நாடு ஒரு சவாலாக இருக்கா? அவருக்கு சவாலா தான் இருக்கு. ஏன்னா பாமகவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அமித்ஷா வரும்போது எப்படியும் உட்கார வச்சு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு. அந்த கட்சியே பிரச்சனையில மாட்டின்னு இருக்கு. அதனால அது ஃபைனலைஸ் ஆகல. தேமுதிகவோட கான்டாக்ட்ல அவங்க இல்லவே இல்லை. போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு கோவம் என்னன்னா வந்து அதிமுக ராஜ்யசபா ஏமாத்திட்டாங்க இல்லையா? அதனால அவங்க இந்த கூட்டணியே வேண்டாம், நம்ம தனியா இருக்கலாம், எலெக்ஷன் போது பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூட நாங்க ஆமா போட்டிடுவோம்ட்டாங்க. அதனால தேமுதிகவையும் கொண்டு வர முடியல. அப்ப யாரை கொண்டுறது? ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் கூட்டு வந்து சந்திக்கலாம்னு பார்த்தா இபிஎஸ் கோச்சு பாரான்னு ஒரு இது இருக்கு. சரி இபிஎஸோட கன்கரன்ஸ் இல்லாமல் அவங்களை கூட்டு வந்து உட்கார வைக்க முடியாதுன்னு அதையும் ஒதுக்கிட்டு கடைசியில் எந்த விதமான இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் அது ஜெல்லாதான்னு பார்த்தா அதுவும் ஜெல்லாகலை, இதுவும் ஜெல்லாகலை. இவங்களால புது கூட்டணியும் கொண்டு வர முடியல, ஆளுங்களையும் கொண்டு வர முடியல. அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்னும் வந்து ஒரு கூட்டணி உருவாகலைன்றது தெளிவாக தெரியுது. ஒரு மெகா கூட்டணி உருவாகலைன்றது தெளிவாக தெரியுது. அவ்வளோதான் அந்த பாயிண்ட். அது தாவேக்கா எல்லாம் இந்த அழகுல இவர் என்ன சொல்றாரு, நயினா நாகேந்திரன் தாவேக்காவை கூப்பிடுறாரு, வாங்க வாங்கன்ட்டு. எப்படிங்க தாவேக்கா வரும்? அவங்க தான் உங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க உங்க கூட எப்படி வருவாங்க? திமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்கை எதிரின்னு சொல்றாங்க நேரடியா. ஏங்க அவங்க வந்து பெரியாரை வந்து ஐக்கானா வச்சிருக்காங்க, பெரியார் ஐக்கானா வச்சிருக்காங்க. ஆனா என்ன வேணா நடக்கலாம் அரசியல், இன்னும் 10 மாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அதாங்க என்ன வேணா நடக்கலாம். அதிமுக பாஜக விட்டு நேரத்தை தாவேக்காட்ட கூட போகலாம், பாஜக தனி அணி அமைக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். திமுக கூட்டணியில பாஜக அதிமுகவை எப்படி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வந்ததோ அதே முறைய தாவேக்கா விட்டதிலும் கையாளலாம், அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது. அதாவது வந்து தாவேக்கா போனா அதோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். ஏன்னா இதான் முதல் எலெக்ஷன். நீங்க ஒரு லட்சியத்தோட வரீங்க. நீங்க ஒரு அடிப்பட்ட ஒரு விஜய் அவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் ஒருவேளை பாஜகவுக்கு போனா அந்த வாக்குகள் முழுக்க விஜய் அவர்களுக்கு போய் விழுமா? இல்ல அதாவது பாஜக அவர் சேர்ந்தாருன்னா அதோட அவரோட அரசியல் வந்து சரிவா சந்திக்குங்க. அவருக்கு கிடைக்கிற ஓட்டு என்னன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், அதுல கொஞ்சம் இழுக்கலாம் அவரு. அதே மாதிரி திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள், அதை கொஞ்சம் அவர் இழுக்கலாம். ஸோ அப்போ திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து அவர் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அப்பதான் அந்த ஓட்டுகளை அவர் வாங்க முடியும். அதை வந்து அது பாஜக அணியிலேயே ஒரு போய் சேர்ந்தா வச்சுக்கோங்க, அதோட நம்பிக்கை எழுந்துருவார் வாக்காளர். சில பொருந்தா கூட்டணிகள் வந்து மக்கள் நம்பிக்கை எழுந்துரும். என்னையா ஒரு பெரியாரை வந்து ஐக்கான வச்சிருக்காரு, கொள்கை எதிரின்னு சொல்றாரு, கடைசியில் முதல் எலெக்ஷன்லேயே தடுமாறுறாருன்னு ஒரு பேச்சு வந்ததுன்னா அது வந்து அவருக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து அவருக்கு வந்து சரியான பேரை கொடுக்காது. மக்கள் சமரசத்துக்கும் இவர் ரெடி ஆயிட்டார் இவர் மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் அவரு, இவர் என்னப்பா பெரியவர், இவரு மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்களே தவிர உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு என்ன? விஜயகாந்துக்கு ஒரு சிறப்பு இருந்தது. தனியாவே மக்களோடும் கடவுளோடு தான் கூட்டணின்னு சொன்னார். 2009 வரையும் வந்தார். அவர் சரி ஏதோ ஒரு வகையில் அடித்து வருவார்னு பார்த்தா 2011 ஜெயலலிதா அவரை கவுத்துட்டாங்க பாவம். அதில் போயிட்டார் அவர்.
அவராவது 3 எலெக்ஷன் தாங்கினார், அவராவது 2 எலெக்ஷன் தாங்கினார், 2006, 9 ஒரு பஞ்சாயத்து நகர்ப்புற எலெக்ஷன் தாங்கினார். ஆனால் இவர் வந்து முதல் எலெக்ஷன்லேயே தடுமாறினார்னா அதுக்கப்புறம் விஜயகாந்தோடது என்னாச்சு 2011க்கு அப்புறம் என்ன அதிமுக எப்படி டீல் பண்ணிது தேமுதிகவை? கிட்டத்தட்ட விஜய்க்கும் அதே நிலைமை வரும். அதனால அங்க போய் சேர்ந்தாருன்னா அதோட அவர் அரசியல் அவ்வளவுதான். முதல் எலெக்ஷன்லயே தடுமாற்றமா அப்படின்னு கேட்பாங்க. நரேந்திர மோடி படத்தையும் பெரியார் படத்தையும் போட்டு ஓட்டு கேட்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்படணுமான்னு விஜய் கேட்கும் போதே நமக்கு யோசனையா தான் இருக்கு. பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட், கேள்விகள்லாம் பலமா. ஆனா நடுவில் ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காருங்க. இப்ப அருண்ராஜன் ஒருத்தர், அவர் எதுக்காக போய் அருண்ராஜ் போய் சேர்ந்திருக்காரு. அதிமுகவுல இருந்து முன்னாள் அவங்க எல்லாம் சேர்ந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். அருண்ராஜ் ஏன் போய் சேர்ந்தார்? ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர். எல்லாருக்குமான ஒரு ஆழமான சந்தேகம். அவர் வந்து ஒரு பிஜேபி அவர் அங்க பிளான்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. அவர் எப்படியா பிஜேபி கூட்டணி கூட்டு வரணுன்றதுக்காக தான் இவர் அங்க அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்கு ஏற்றபடிதான் நயனார் தொடர்ந்து அவர் கூட்டிட்டு இருக்காரு அவரை. ஸோ இவர் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர். ஏற்கனவே விஜயோட கேஸை கவனிச்சவர்னு சொல்றாங்க. அவர் கவனிக்கலன்றார். அவர் மறுத்திருக்காரு. இருந்தாலும் இவர் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர். இவரை வந்து டக்குன்னு ரிலீவ் பண்ணி உடனே அடுத்த ஒரு 2-3-4 நாள்லயே வந்து சேர்றாருங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியமாது? இதெல்லாம் வந்து எப்படி அவர் நேரடியா என்ன வைக்கப்படுதுன்னா விஜய் கவர்மெண்ட்ல வந்து இவரை ரிலீவ் பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல தெரியாத இன்டெலிஜென்ஸ் பியூரோலாம் சொல்ல மாட்டானா? இவர் வந்து விஜயோட கான்ட்ராக்ட்ல இருக்காரு, விலகின ஒண்ணு அங்கதான் போவாங்க. அங்க வருமான வரித்துறை அலுவலகத்துல இவர் மீது கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கூட பணியாற்றிய சக ஊழியர்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர் வருமான வரித்துறை மத்திய அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு இங்க தமிழகத்துல ஒரு அரசியல்வாதிக்கு ஆலோசகராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் போனதுக்கு அப்புறம் தான் இவர் ரிசைனேஷனுக்கே வராரு அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஆமாங்க, அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போய் தான் இவர் வந்து ரெசிக்னேஷன் பண்றாரு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதுக்கு பின்னாடி பாஜகவோட ஹேண்ட் இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. அவர் உடனே ரிலீவ் பண்ணி அமிச்சு ஜாயின் பண்ணார்ல. பாஜக இவரை வந்து பாஜகவுக்கு கூட்டின்னு வரதுக்காக இவர் அங்கே பிளான் பண்ணப்பட்டிருக்காருன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் பார்க்கலாம். ஆனால் அவரை கேட்டால் என்ன சொல்றாரு? பாஜகவோட கூட்டணி வச்சுக்காது தாவேக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. ஓகே, ஆனா ஊழலை ஒழிப்பேன், ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போடாதீங்க, ஊழலே செய்யாதவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு மாணவர்கள் பரிசளிப்பு விழால கூட அட்வைஸ் பண்ணாரு. இந்த நேரத்துல சகாயம் அவர்கள் வந்து சில மேடைகளே வெளிப்படுத்திட்டாரு. விஜய் அவர்களோட கூப்பிட்டா போவேன், இணைய கூட தயார் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு. சகாயம் அவர்கள் எப்படிப்பட்டவர்? மக்கள் மனங்களே போய் நிறைந்தவர் இப்போ வரைக்கும். அப்படிங்கும் போது நீங்க ஊழலா ஒழிக்கணும் அப்படின்னு தான் நீங்க வரீங்க அப்படின்னா, அப்ப அவருக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று நேரம் சேர்த்திருக்கணும் இல்லையா? அவரை சேர்க்கல அப்படிங்கிற ஒரு இந்த அதிகாரிகள்லாம் இப்போ நியாயமான நேர்மையான அதிகாரிகள்லாம் ஒரு அரசியல் கட்சியில் சேரும்போது அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு மரியாதையோ கௌரவமோ அவங்க கிடைக்காது. சில போது அவங்க வந்து ரொம்ப சில போது அவமானத்துக்கெல்லாம் ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. அதனாலேயே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பெரும்பாலும் சேர மாட்டாங்க. இப்போ பாஜகலாம் நிறைய பேர் சேர்றாங்க. நீதிபதியெல்லாம் ஒரு நாள் சேர்ப்பாங்க, ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட்னு முடிஞ்சு போயிடும். இல்லை ஒரு எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. அவ்வளோ அதோட முடிஞ்சு போயிடும். இந்த பாயிண்ட் என்னன்னா வந்து இவங்களுக்கு வந்து விஜய் மேல ஒரு நம்பிக்கை வரணும் போய் சேர்றவங்களுக்கு. விஜய்க்கு வந்து இவங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும். இவங்களை கூப்பிட்டா இவங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுத்து இவங்களை வந்து நல்லா வச்சுக்கணும். இல்ல, சகாயம் அவர்கள் வந்து நேர்மையானவர், என்ன நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு உயிர் அச்சுறுத்தலே இருக்கு அப்படின்னு ஒரு சமீபத்துல பாதுகாப்பு விலை கொள்ளப்பட்ட விஷயத்துல எல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்ப அந்த நேர்மையானவரை தாவேக்கால சேர்க்க விருப்பம் இல்லையா அப்படிங்கிறது தானே? இவர் அவங்க சேர்க்க விருப்பம் இல்லையா? இல்ல இவர் போகிறதுக்கு இஷ்டப்படலையா? இவர் வந்து விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இல்ல வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி வெளிப்படுத்தியிருந்தா கூட அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். இவரை கூட்டிட்டு வந்து இங்க வச்சா நமக்கு வந்து எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருப்பாரு, இவருக்கு உரிய கௌரவத்தை நம்ம கொடுக்க முடியுமா? இப்போ விஜய் மாதிரி நடிகர் எல்லாம் நீங்க அங்க இருக்கிற அட்வைசர்ஸே விஜயை பார்க்க மாட்டாங்க, பல தடவை பார்க்க முடியாது. இப்போ சகாய மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் போறாங்க வச்சுக்கோங்க, அவங்களாம் விஜயே பார்க்க முடியாது. எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு தன்மான அஃபெக்ட் ஆகும்ல. நான் விஜயை பார்க்கணும் அப்படின்னா, இல்லைங்க அவர் வந்து ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு, இல்லை அவர் ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்காரு, அவர் இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு பார்க்க முடியாதுன்னா அது புஷி ஆனந்த் வேணா ரசிகர்களோட தலைவராக ஒத்துப்பாரு. ஐஏஎஸ் சகாயெல்லாம் அதை ஒத்துப்பாரா? இப்போ சந்தோஷ் பாபு போய் சேர்ந்தாரு கமலஹாசன்கிட்ட, ஏன் விலகி வந்துட்டாரு? ஐஏஎஸ் அவரும் நல்ல அதிகாரி, ஏன் போய் விலகி வந்துட்டாரு? அதனால் அதிகாரிகளை எப்படி டீல் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அண்ணாமலைக்கு ஐபிஎஸ் அவர் தலைவர் பதவி கொடுத்தாங்க, அவர் ஏதோ வேலை செஞ்சார். இப்போ டக்குன்னு தலைவர் பதவி பிடிங்கிட்டாங்க. அவருக்கு இப்போ எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும், அவருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் பிடிங்கிட்டாங்கன்னு அவர் நினைப்பார். அவர் பர்ஃபார்ம் பண்ணதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது வச்சுக்கோங்க, அவர் அப்படி நினைப்பார் இல்லை. அதனால் வந்து இந்த அதிகாரிகள் போய் அங்கே சேர்றது இருக்குல்ல, அந்த சேர்றது வந்து அதுவும் நடிகர்கள் ஆரம்பிக்கிற கட்சியில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதை அங்கே ஏற்றமெல்லாம் கிடைக்குமான்றது கேள்விக்குறியான, கௌரவம்லாம் கிடைக்குமான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதனால் வந்து
விஜய் தரப்பில் கூட யோசிக்கலாம், நம்ம இவரை கூப்பிட்டுட்டு நம்ம ஏதாவது அவருக்கு ஒரு அவமரியாதை நடந்தால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும், அவரே அப்புறம் விலகி போயிடுவார், அதனால் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சேர்க்காத கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஏற்கனவே பல அட்வைசர்ஸ் இருக்காங்க. எத்தனை அட்வைசர் தான் வச்சுக்கிறது அவர் திசைக்கு ஒரு அட்வைசர் வச்சிருக்காரு. ஆதவ அர்ஜுனா கிழக்குன்னா புசி மேற்கில் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி தெற்கில் இருக்காரு, அருண்ராஜ் வடக்கில் இருக்காரு. 4 பேர் 4 திசைக்கு இழுத்துட்டு இருக்காங்க அவரை. இன்னும் எத்தனை அட்வைசர் வச்சுப்பாரு அவரு? ஒருத்தர் நீ வா நீ சீமான்ட்ட சேருன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் வா அதிமுகவில் சேருன்றார், இன்னொருத்தர் வா பாஜகவில் சேருங்கன்றாரு, இன்னொருத்தருக்கு அரசியலை பற்றி ஒன்றும் சரியா தெரியல, அதெல்லாம் பேசாமல் இருக்கார். அது மாதிரி நிலைமை இருக்கிற போது அவங்களே கூட யோசிக்கலாம், எதுக்கு டூ மெனி அட்வைசர்ஸ் எதுக்கு? அவர் விஜய் மாதிரி ஆட்கள்லாம் அட்வைசர்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னா அவருக்கு ஈக்குவலாக அவர் இருப்பார். அவருக்கு அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க, நடிகர் எல்லாம் விரும்ப. ஏன்னா அவங்க தான் அந்த பார்ட்டியில் விஜய் தான் செல்வாக்கு மிக்கவர், அவர் வச்சிருந்தா அங்கே சட்டம், அவரை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு வகையில் என்ன ஆகும்னா அவருக்கு கீழே சபார்டினேட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி போயிடும் அந்த கட்சியில். அது ஐஏஎஸ் அதிகாரிகள் விரும்ப மாட்டாங்க பெரும்பாலும். இவங்கெல்லாம் விரும்புவாங்க. இந்த ஐஆர்எஸ் விரும்புறது எப்படின்னு தெரியாது, ஒருவேளை விஜய் ரசிகர் ஒன்றும் தெரியாது. அவர் விரும்புகிறார், அவர் போயிருக்கார், அவர் எப்படி சமாளிக்க போறான்றத பார்க்கணும். இன்னும் விஜய் உத்தரவுக்காக காத்திருக்கேன் அப்படின்லாம் பேட்டி கொடுத்திருக்காரு. விஜய் அவர்களுடைய உத்தரவுக்காக காத்திருக்காங்க. அவர் எப்போ உத்தரவு கொடுக்கறது, இவர் இப்ப வேலை செய்யறது, அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறதுன்றது பிறந்த நாள் அன்று 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தொடர்பான போக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுற்றுப்பயணம் தொடர்பான விவரங்கள்லாம் வெளியிட போறாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்திருக்கு. எல்லாமே பண்ணலாங்க. பட் இவங்களை எப்படி அவர் வேலை வாங்க போறாரு, இவங்களோட அட்வைஸ் அவர் எப்படி ஏத்துக்க போறாரு, இவங்க ஒவ்வொருத்தர் ஒரு குழப்பினாங்கன்னா அவர் என்ன மாதிரி முடிவு எடுப்பாருன்னு இருக்குல்ல, அதுலதான் இருக்கு. இவங்க எவ்வளவு அட்வைசரானா நீங்க வச்சுக்கலாம், பட் அந்த அட்வைசர்ஸ் மூலமா நீங்க பெறப்போவது என்ன, அந்த அவங்க கொடுக்குற அட்வைஸை நீங்கள் எப்படி இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணி எது கரெக்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணி செயல்படுத்த போகிறீங்கன்றதுக்குல 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கங்க. பட் உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியல, உங்கள் பார்ட்டியோட பாலிசி என்ன, அதை வச்சு நீங்கள் என்ன ஏற்கனவே பேசியிருக்கீங்க, எதிர்காலத்தில் எப்படி உங்கள் பாலிட்டிக்ஸ் அமைக்க போகிறீங்க, இந்த வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நின்று உங்கள் ஓட்டை என்னன்னு பார்க்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் இல்லை நம்ம அதிகாரத்தில் இடம்பெற்றே ஆகணும்னு ஏதோ ஒரு குறுக்கு வழியில் நீங்கள் முதல் எலெக்ஷன்லேயே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்களா, இதெல்லாம் விஜய் தானே டிசைட் பண்ணணும். இந்த அட்வைசர்ஸ் பல விஷயம் சொல்லுவாங்க, பட் விஜய் தானே டிசைட் பண்ணணும். அவரோட எதிர்காலத்தை அவர் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா அவர் தான் ஓட் கேச்சர், அந்த பார்ட்டியோட ஓட் கேச்சர் அவர் தான். ஸோ அவர் டிசைட் பண்ணுறது தான் பார்ட்டியில் நடக்கும். அதனால இவங்களுக்குலாம் பெரிய வேலையும் இருக்காது, இவங்க எது சொன்னாலுமே அவர் டிசைட் பண்ணுறது தான். அதனால் அல்டிமேட்டாக அவர் எப்படி பார்ட்டி எடுத்துன்னு போக போகிறாரு, அவர் தனியாகவே நிற்க போகிறாரா, இல்லை பாஜக அழுத்தத்துக்கு ஆளாக போகிறாரா, இல்லை பாஜக விட்டுட்டு அதிமுகவோட சேர்ந்து நிற்க போகிறாரா, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனால் அதிகாரிகளை சேர்க்கறது அதுவே பெரிய அட்வான்டேஜாக போகாது, அந்த அதிகாரிகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்றதான் முக்கியமான விஷயம். முருகன் மாநாடு 22ஆம் தேதி அறிவிச்சிருக்காரு, எல்லாரும் வரணும் அப்படின்லாம் அமித்ஷா அவர்கள் அழைப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. மீண்டும் மீண்டும் தமிழகம் வரப்போறாரு. ஆனால் இந்த முருகன் மாநாடு எந்த அளவுக்கு பாஜகவிற்கு கை கொடுக்கும்? அதாவது ஏற்கனவே இவங்க முருகனை கையில் எடுத்தவங்க தான். அதாவது 2020 அந்த கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி அவமதித்த போது இவங்க வேல் யாத்திரைகள்லாம் நடத்தினாங்க. ஆனால் அந்த வேல் யாத்திரையை நடத்தி கூட முருகன் தான் நடத்தினார். இப்போ கொரோனா பீரியட் இருக்கிறதுனால ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி அவர் விட்டுட்டே இருந்தாங்க. அது எடப்பாடி ஆட்சியில் தான் நடந்தது. அப்புறம் அந்த 21 எலெக்ஷனில் ஒன்றும் பெரிய அளவுக்கு அது அவங்களுக்கு கை கொடுக்கல அவங்களுக்கு ஆக்சுவலாக ஸோ 21 எலெக்ஷனில் அவங்க அறுபடை வீடில் எங்கேயும் அவங்க வின் பண்ணலை, இவங்க போன இடத்துல அவங்க எங்கேயும் வின் பண்ணலை. ஸோ அதனால் ஏற்கனவே முருகனை கையில் எடுத்தவங்க தான். பாஜகவுடைய பாலிசி என்னென்னா, எந்தெந்த ஊரில் எந்தெந்த கடவுள் பிரசித்தி பெற்றிருக்காரோ அவங்கள கையில் எடுப்பாங்க. கல்கட்டாவில் போனால் துர்கான்னுவாங்க, ஒரிசாவில் போனால் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஆல் இண்டியா லெவலில் ராம் சொல்லுவாங்க, மகாராஷ்டிராவில் போனால் பிள்ளையாரை சொல்லுவாங்க, பெரும்பாலும் பிள்ளையாரை சொல்லுவாங்க, பிள்ளையாரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தாங்க முருகன் தமிழ் கடவுள்னவே, சரி இந்த தமிழ் கடவுள் வச்சு பண்ணா என்ன அப்படின்னு ஒரு யோசனை. அதுக்கேற்றோடி இந்த திருப்பரங்குன்றம் அந்த மலை விஷயம் வந்தது. அந்த மலையில தர்கா 600 வருஷமா இருக்கு. அந்த மலை அந்த தர்கா பகுதி தவிர மற்ற இதெல்லாம் அந்த கோவிலுக்கு சொந்தமானதுன்னு ஏதோ தீர்ப்பெல்லாம் இருக்குன்றாங்க. அந்த மலையில ஏற்கனவே ஆடு கோழிகள்லாம் பலியிட்டு நடந்துட்டு தான் இருக்குன்றாங்க ரொம்ப வருஷமா. இந்த வருஷம் தான் புதுசாக நடக்குதுன்னு சொல்ல வரல. அது அந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊர் அங்கேயே ஒரு கருப்புசாமி கோவில் இருக்கான் மலை மேலே, அங்கேயும் ஆடு கோழியெல்லாம் பலியிடுறாங்களாம். அதனால அந்த மலையில பலியிடுற விஷயங்கள் நடந்துதான் இருக்கு. ஏங்க நம்ம தமிழர்களோட வழிபாடுல பலியிடுறது முக்கியமான விஷயங்க. ஆடு கோழி பலியிடுறது தமிழர்களுடைய வரலாறுல இருக்கு. அதுல நீங்க திடீர்னு ஆடு கோழி சாப்பிட்டான்னு சொல்ல முடியாது. ஆடு கோழி பலியிடுறது இங்க இருக்கு. பிராமணர்களே யாகத்துல மாட்டை போட்டு அந்த கறியை சாப்பிட்ட வரலாறுலாம் இங்க நடந்திருக்கு, யாகத்துல போட்டு. அதெல்லாம் 1928, 1929 இங்கே நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ நம்ம பாயிண்ட் என்ன அது இல்லை.
பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த திருப்பரங்குன்ற மலையை வச்சு அந்த சிக்கந்தர் மலையை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. அந்த ஊர் மக்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. பண்றதெல்லாம் இந்து முன்னணி பாஜகவோட. நாங்க அவங்களுக்கு ஒற்றுமையா என்னன்னா தான் இருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு என்னன்னா அவங்க இதை சொல்லிட்டாங்க. வச்சுட்டு ஒரு மத ரீதியான ஒரு கன்சாலிடேஷனை பண்ணலாம், பண்ணி சவுத்துல முழுக்க வந்து நம்ம இந்துத்துவ ஓட்டை அதை வச்சு கவர் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு வந்து அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்க்கு பழக்கப்பட்டது இல்லை. ஆனா திமுக தான் இந்த மதவாத சாதியை வச்சு பிரச்சனை பண்ணி அரசியல் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு அமித்ஷா அவர்கள் வச்சிருக்காரு. எங்க மதத்தையும் ஜாதியை வச்சு பண்றது யாருங்க? இவங்க தான் பண்றாங்க. யாரு இது இது கடவுளை வச்சு பண்றது யாரு? பாஜக தான் பண்ணுது. மதத்தை வச்சு பண்றது யாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னா எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இது மக்களை வந்து பிளவுபடுத்துறாங்கன்னு சொன்னது யாரு? பாஜக தானே சொன்னாங்க. இப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ ஒத்துட்டு இருக்கீங்க பீகார் எலெக்ஷனில் வின் பண்ணணுன்ட்டு. அது வேற விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஜாதி ரீதியாக மக்களை ஒன்று சேர்க்குறீங்க. அது கேட்டால் சோஷியல் இன்ஜினியரிங் சொல்கிறீங்க. அதுக்கு பேர் சோஷியல் இன்ஜினியரிங்கா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உத்தரப்பிரதேசில் வந்து 47% பிற்பட்டவர்கள் இருக்காங்க. அதில் யாதவ் வந்து 14-15% இருக்காங்க. நீங்கள் அந்த 14-15% விட்டுட்டு மற்ற பிற்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்க்குறீங்க. ஹரியானாவில் என்ன பண்ணுறீங்க? ஜாட் இருக்காங்க. ஜாட்டை விட்டுட்டு மற்ற பிற்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்க்குறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஜாதியை பயன்படுத்தி ஓட்டு வாங்கலாம். ஆனால் மற்றவங்க வந்து ஜாதியை பயன்படுத்தி ஓட்டு வாங்கக்கூடாது. ஆனால் திமுக ஜாதியை பயன்படுத்தினா எந்த இடத்துலையும் ஜாதியை பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு தெரியல. திமுக ஓட்டெல்லாம் நீங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டிலேயே ஜாதியை பயன்படுத்துறீங்க. தேவேந்திர குல வேளாளருக்கு நீங்கள் தான் 7 ஜாதி இணைச்சி தேவேந்திர குல வேளாளர்னு பட்டத்தை இதுக்கு பேரை கொடுத்துட்டு அவங்க ஓட்டை வாங்குறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அவங்கள எஸ்சி பட்டியலேருந்து எடுக்கணுன்ற விஷயத்த உங்களால் பண்ண முடியல. அதனால் அவங்க ஓட்டு போட இருக்காங்க. சில பேர் ஓட்டு போடுறாங்க வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சோஷியல் இன்ஜினியரிங் பேரில் நீங்கள் ஜாதியை வந்து சேர்த்து உங்கள் ஓட்டுக்காக பயன்படுத்துகிறீங்க. அதனால் வந்து இங்கே வந்து அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் மதத்தை பயன்படுத்துகிறீங்க. மதத்தை பயன்படுத்தி பிளவுபடுத்துகிறீங்க. கடவுளை பயன்படுத்துகிறீங்க. கடவுளை பயன்படுத்தி நீங்கள் இந்துக்களை ஒன்று சேர்த்து ஓட்டு வாங்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இந்த மதுரை மாநாடுன்றது வந்து இங்கே திண்டுக்கல் திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சு அதை வச்சு ஒரு மத உணர்வுகளை தூண்டி இந்துக்களை ஒன்றுபடுத்தி ஓட்டு வாங்க முடியுமா? அதுக்கான நோக்கம் தான் அதில் தெரியுதே தவிர உண்மையான முருகனோட பக்தர்கள் நடத்துகிற மாநாடு மாதிரி தெரியல. முழுக்க முழுக்க அரசியல் முருக பக்தர்கள் தான் நடத்துகிறாங்க அது ஆக்சுவலாக. ஓகே. நாங்க திமுக நடத்திய முருகன் மாநாடை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. அதற்காக தான் இந்த முருகன் மாநாடு நடத்துறாங்க. இது அவங்களுக்கு பயனளிக்காது அப்படின்னு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. திமுக நடத்தலைங்க. அது அறநிலையத்துறை நடத்தியது ஆக்சுவலாக பயணியில். அறநிலையத்துறை நடத்தின மாநாடு அது ஆக்சுவலாக. ஆனால் அதுவே வந்து திமுகவுடைய அந்த இதில் பார்க்கும்போது இந்து சமய அறநிலையத்துறை நடத்தினா கூட அவங்களே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஒரு படி மேலே போயிட்டு தான் அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக. அதுவே வந்து ஒரு தடுமாற்றம் தான் திமுக அரசுக்கு. அவங்க அந்த மாதிரிலாம் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அறநிலையத்துறையை வச்சுட்டு நீங்கள் 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, கோவில் சொத்துக்களை மீட்டெடுக்கிறீங்க, அனைத்து ஜாதியிலையும் அர்ச்சகராகணும்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் ஒரு துறை கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. ஆனால் இந்த முருகன் மாநாடு நடத்தி இப்போ பள்ளிகளில் வந்து கந்த சஷ்டி கவசம் போட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகபட்சம் ஆக்சுவலாக. அதுக்கு என்ன காரணம்னா அந்த பாஜக எப்படி மதவாத அரசியல் பண்ணுறாங்களோ அதை கவுண்டர் பண்ணணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. பட் அது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக பாஜகவுடைய நோக்கத்தை புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க திமுக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் பண்ணணும்னு பார்த்தாங்க. அது வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடந்தது ஆக்சுவலாக. ஆகஸ்ட்டில் தான் நடந்தது. பார்லிமெண்ட் மேலே முடிஞ்சு போச்சு, ஆகஸ்ட்டில் நடந்தது. ஸோ நம்ம பாயிண்ட் அது இப்போ ஓட்டுக்காக அவங்க பண்ணலை. திமுக பண்ணினாங்க. ஆனால் வந்து அதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னுடைய கருத்து. ஆனால் இவங்க பண்ணுறது முழுக்க முழுக்க ஹிந்து கன்சாலிடேஷன் தான். அந்த ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு முயற்சிகள் இறங்கியிருக்காங்க. அது தமிழ்நாட்டு அரசியலில் அவங்களுக்கு பலன் கொடுக்காதுன்றது என்னுடைய கருத்து. அதுவும் சவுத்தில் வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்காதுன்னு என்னுடைய கருத்து. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.